என்னுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முகமது அனஸ். நான் வந்து ஈரோடு மாவட்டத்தில் புன்சைக்குளியம்பட்டியிலேருந்து வரேன். புன்சைக்குளியம்பட்டியில் 10ஆம் வகுப்பு வர அரசு தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரையும், அதுக்கப்புறம் 10ஆம் வகுப்பு வர கேவிகே அரசாங்க மேல்நிலைப் பள்ளியிலையும் படித்தேன். அதுக்கப்புறம் 11வது 12வது பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்ட அரசு மாதிரி பள்ளியில் வந்து தேர்வு எழுதி அதன் மூலமாக எங்களை வந்து தேர்ந்தெடுத்து அங்கே வந்து சிறப்பு பயிற்சிகளை அளிச்சாங்க. பலதரப்பட்ட போட்டித் தேர்வுகளுக்கும் சரி, இந்த பப்ளிக் எக்ஸாம்ஸுக்கும் சரி நல்லபடியான ஒரு பயிற்சி அளித்து மிகவும் ஊக்கம் அளித்து அதற்கான சூழ்நிலையும் அமைத்து கொடுத்து இங்கே இந்த மாதிரியான வெற்றியை வந்து எங்களுக்கு பறைசாற்ற விதமாக அமைச்சிருக்காங்க. அதில் வந்து டிசம்பர் மாதம் கிளாட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமுக்கான எழுதுகிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அதை நான் தேர்ந்தெடுத்து எழுதினேன். 3 மாத கால பயிற்சிக்கு அப்புறம் அந்த எக்ஸாமை எழுதி 2வது கவுன்சிலிங்கில் எனக்கு வந்து திருச்சி நேஷ்னல் லா யூனிவர்சிட்டியில் ஒரு சீட் கிடச்சிது. பிஎல்எல்பி ஹானர்ஸ் அப்படிங்கிற அந்த படிப்பு மூலமாக 5 வருட கோர்ஸ் அது. அதில் வந்து எனக்கு செலக்ட் ஆகி ஜூலை 14லேருந்து தொடர்ந்து வகுப்புகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து அங்கேருந்து வந்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்க மாணவர்கள், ஆனால் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள், அறிவுசார் மாணவர்களை தேர்ந்தெடுத்து அரசு பள்ளிகளில் தேர்ந்தெடுத்து இந்த மாதிரியான ஒரு திட்டங்களை வழிவகுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு மிக்க நன்றி தெரிவித்துக்கிறேன். அவங்களுக்கு மரியாதையாகவும் கடமைப்பட்டவனாகவும் இருக்கேன். அதே போல் இன்னும் நிறையா வந்து தொடர்ந்து மாணவர்கள் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, சாதிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்கிறத வாக்குறுதியாக சொல்லிக்கிறேன். அதே போல் இது மட்டுமல்ல, இன்னும் பலதரப்பட்ட நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸ்க்கும் அதை தாண்டி இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸ்க்கும் சென்ற மாணவர்கள் என்னுடைய நண்பர்களாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. இன்னும் சாதிப்பேன். இது போன்ற நிறைய பேட்டிகளை கொடுப்பேன். இதை விட நீண்ட பேட்டிகளையும் மற்றவங்களுக்கு ஊக்கமளிக்கிற விதத்தில் கொடுப்பேன் அப்படிங்கிறத உறுதியளிக்கிறேன். நன்றி.